அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை 60 to 70 வருடங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத் 70 வருடங்கள் வரை வாழ்கின்றது. அதிகமாக போனால் 80, 90, 100 என்று கூறலாம். 150 வருடம் வரைக்கும் வாழ்ந்தால் அதுவும் அதிகம்தான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களெல்லாம் 800 வருடங்கள், 900 வருடங்கள் என்று வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை, ரஹத்தான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் அது அவனுடைய அமல்களை பொறுத்தே இருக்கின்றது. அவன் எப்படி மனிதர்களுடன் வாழ்கின்றான், எப்படி வியாபாரம் செய்கின்றோம், எப்படி நாம் மற்றவர்களிடம் நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் உருவாக்குகின்றோம் என்பதை கொண்டுதான் இருக்கின்றது. ஏழை, பணக்காரன் இவர்கள் ஏழையாக இருப்பது தன்னுடைய தாய் தந்தையர்கள், தன்னுடைய மூதாதையர்கள் எப்படி எந்த நிலைமையில் இருந்தார்களோ அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. தன்னுடைய அப்பா செய்கின்ற வியாபாரத்தை கொண்டுதான் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் இருக்கின்றது. நாம் பணக்காரனாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் பணக்காரர்களாக இருப்பார்கள். நாம் ஏழையாக இருந்தால் நம்முடைய சந்ததிகளும் ஏழையாக தான் இருப்பார்கள் என்று இருக்கின்றது. ஆனால் நாம் கற்கின்ற கல்வி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்றது. கல்வியால் நாம் உயர்கின்றோம். கல்வியால் நாம் நம்முடைய செல்வத்தை அதிகரித்து கொள்கின்றோம். கல்வியை கொண்டுதான் ஒருவன் இன்ஜினியராகவும், டாக்டராகவும், லாயராகவும் உருவாகின்றார்கள். இப்படி ஒருவருடைய கல்விதான் மனிதனை மேம்படுத்துகிறது. எவ்வளவு நாம் உலக கல்வியை கற்றுக்கொள்கின்றோமோ அதே போன்றே தீனுடைய கல்வியையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்துகளை பேணி வாழ்ந்து வருபவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை, உணவு மற்றும் செல்வத்தை அதிகரிக்கின்றான். ஆக நாம் தீனுடைய முறையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும், ஈமானுடன் வாழ வேண்டும். இப்பொழுது நம்முடைய செல்வம் அதிகரிக்கும். நமக்கு கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை நிம்மதியாக